Hello all, welcome back to our channel. I'm very happy to join with you. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரிய நமஸ்காரம். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறது. அது நம்ம யூஸ்வலாக வந்து சூரிய நமஸ்காரம் வந்து ஜென்ரலாக பண்ணுவோம். அது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் அண்ட் பொசிஷனோடு பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இன்ஃபேக்ட் யோகா ஆசனாஸே அலைன்மெண்ட்டோடு பண்ணுறது தான் ஆசனாஸ். அலைன்மெண்ட் இல்லாமல் பண்ணுறது ஜஸ்ட் மியர் ஃப்ளோர் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த அப்லோட் பார்க்க போகிறோம். இந்த கரெக்ட் மெத்தட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஆசனாவோட ரியல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம இப்போ இந்த அப்லோடில் உங்களுக்கு சீக்வன்ஸாக பண்ணியிருக்கேன். ஐ எம் ஹாப்பி டு டெல் யூ தட். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸ் டெய்லி ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் அண்ட் ப்ரீதிங் நார்மல் வச்சுங்க. எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் என்ன பியூட்டின்னா அந்த ஒவ்வொரு பொசிஷன் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பண்ணும்போது மனசும் ஒரு கமிட் ஆகிடும். மைண்ட், பாடி, இன்டெலெக்ட், கோஆர்டினேஷன் இந்த மூணும் சேர்ந்து செய்கிறது தான் யோகா. யோகான்றது மூணுத்தையும் ஒருங்கிணைக்கிறது. நம்ம உடல், மனம், ஆன்மா, இன்டெலெக்ட் மூணுத்தையும் ஒருங்கிணைச்சு செய்கிறது தான் யோகா. ஒருங்கிணைத்தல் தான் யோகா. ஸோ இந்த யோகா ஆசன் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பிளென்டி. இது வந்து சூரிய நமஸ்காரத்தை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நம்ம போகலாம். சூரிய நமஸ்காரம்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மாதிரி. நம்ம ஒரு ப்ராக்டிஸ்க்கு ப்ரிப்பரேட்டரி பொசிஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு ஆர்ட்டுக்கும் ஒரு வார்ம் அப் இருக்குது. அது மாதிரி ஆசனங்கள் செய்கிறதுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. மற்ற ஃபர்தர் ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை இன்ஃபேக்ட் ஒரு கம்ஃபர்டபுளாக பண்ணுறதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் லைக் பில்லர். அதான் ஃபவுண்டேஷன் சொல்கிறது. ஃபவுண்டேஷன் நல்லா தானே மற்றெல்லாம் இந்த பில்டிங்கில் எல்லாம் நல்லா இருக்குல்ல. அது மாதிரி ஆசனாஸ் ப்ராக்டிஸ்க்கு ஃபவுண்டேஷன் ஆஃப் சூரிய நமஸ்கார் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பண்ணுங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போது சூரிய நமஸ்காரில் 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நமஸ்கார்லேருந்து ஆர்ச் பெண்ட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்போ ப்ரீஃபாக நோட் பண்ணி பண்ணுங்கள். பெண்ட் பண்ணுறது இதில் நீ ஸ்ட்ரைட் இருக்கணும், ஹெட்டு ஒன்றா இருக்கணும். அடுத்தது ரைட் லெக் போகணும். ஃப்ரண்ட் லெக் டோஸ் ஒன்றா இருந்து பேக் லெக் ஸ்ட்ரைட் வச்சுக்கணும். தண்டாசன் ஆர்ம்ஸ் 90 டிகிரி இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சின், செஸ்ட், நீஸ் அண்ட் டோஸ் டச்சாக இருக்கணும். அப்புறம் ஃப்ளாட் படுத்துட்டு தான் நம்ம கோப்ரா போகணும். நமஸ்காரத்தில் அப்படியே போகக்கூடாது. கோப்ராவில் இந்த ஆர்ம்ஸ் இது ஒன்றா ஒட்டி இருக்கணும். இதில் அதே மாதிரி நீ ஸ்ட்ரைட், சின் வந்து லாக் ஆகிருக்கணும், நேவல் பார்க்கணும். சசாங்கில் சின் ஓப்பன் ஆகிருக்கும், ஃப்ளாட் பம் மெயின். அடுத்து ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் வரணும். அதே மாதிரி சந்திரலாசன் இது போத் லெக்ஸ் நீ ஸ்ட்ரைட், ஹெட் வந்து கைக்கு நடுப்பில் ஒன்றா வரணும். இந்த டோஸ் டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆர்ச் பண்ணிட்டோம். இது ஹாஃப். அடுத்த ஹாஃப் போகிறோம். அதே மாதிரி பாதஸ்தாசன் பண்ணுறோம். லெஃப்ட் லெக் எடுக்கணும். இப்போ சேம் ஃப்ரண்ட் லெக் டோஸும் நீ ஒன்றா இருக்கணும், ஒரே 90 டிகிரியில். பேக் நீ ஸ்ட்ரைட். நமஸ்கார் இந்த 4 பொசிஷன்ஸ் டச்சாக இருக்கணும். அந்த 8 இடம்னு சொல்லுவோம். அது மாதிரி இப்போ கோப்ரா இதில் ஆர்ம்ஸு ஷோல்டர் ரிலாக்ஸாக இருக்கணும். அப்போ தான் ஸ்பைன் ஸ்ட்ரெச் வரும். அப்புறம் நார்மல் பண்ணிட்டு திருப்பி டாக் போஸ். இதில் சின் லாக் ஆகணும். ப்ளீஸ் நோட், சசாங்கில் சின் ஓப்பன் ஆகணும், சின் லாக் ஆகக்கூடாது. அடுத்தது ரைஸ் பண்ணி லெஃப்ட் லெக் கொண்டு வந்துடும். நம்ம எந்த லெக்கு ஃபஸ்ட் எடுக்குமோ அந்த லெக் ஃபஸ்ட் கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி 2 பக்கம் பண்ணும்போது ஒரு ரவுண்ட் சூரிய நமஸ்காரம். இப்போ டோஸ் பிடிச்சும் பண்ணலாம். நம்மளோட ஹெட்டு கம்ப்ளீட் ஸ்டிமுலேஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ ஆர்ச் பேக் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு வந்து பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு ரவுண்டு. நம்ம இந்த மாதிரி 3 to 12 ரவுண்ட்ஸ் பண்ணணும். அதான் பெட்டர் ரிசல்ட். உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போஸ் பெரையாசன், பாதஸ்தாசன், இது சந்திராசன் சொல்லுவாங்க, சஞ்சலனாசன், தண்டாசன், பிளாங்க் போஸ், நமஸ்காராசன், அஷ்டங்க நமஸ்காரம் சொல்லுவோம். அடுத்தது ஃப்ளாட் பண்ணி கோப்ரா, புஜங்காசன், ஸ்னேக் போஸ். அப்புறம் பேக் வந்துட்டு தான் நம்ம பர்வதாசன், டாக் போஸ், அதோமுக சுவானாசனா. சாரி, இது சசாங்க் முடிச்சுட்டு ரைட் லெக் சந்திரலாசன் வந்துடும். திருப்பி பாதாஸ்தாசன் வந்து ரிட்டர்ன் பேக் டு பெரியாசன். இது ஹாஃப் ரவுண்டு. அகெயின் திருப்பி செகண்ட் நம்பர் 3 போஸ் லெஃப்ட் லெக் போவோம். அதுக்கப்புறம் கோப்ரா. அடுத்தது நீங்கள் போனீங்கன்னா பர்வதாசன், அப்புறம் சசாங்காசன். சீக்வன்ஸ்க்காக நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பண்ணும்போது ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது பாதஸ்தாசன். ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வரும். ஆரம்பத்தில் வரலனாலும் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள். ஸோ விச் எவர் இஸ் கன்வீனியன்ட் அட் திஸ் பாயிண்ட். டோன்ட் ட்ரை டு அச்சீவ் இன் ஒன் டே ஆர் வெரி ஃபாஸ்ட். லெட் த ப்ராக்டிஸ் கண்டினியூ. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது இட் ஹேப்பன்ஸ், let things go. Don't fix any target and do not force the body. Please see that you enjoy it. And Surya Namaskar முக்கியமானது saluting the Lord Sun. Sun வந்து the nature of God.
சன் எனர்ஜி நம்ம உடம்புல போகுது எல்லாருக்கும். இன்ஃபேக்ட் சாப்பாடு எல்லாமே சன் எனர்ஜி தான். அதில் ஒரு விட்டமின் இருக்குது அந்த சன் எனர்ஜி, அது ஃபுட்லேருந்து கிடைக்காது. ஸோ அதேமாதிரி சன் எனர்ஜி நம்மளுக்கு மார்னிங்கில் வந்து ரைஸ் ஆகணும், ஆஃப் அன் ஹவரில் நல்ல பெனிஃபிட். மேக்ஸ் 1 hour. அதேமாதிரி சன்செட் ஒரு 1 hour முன்னாடி அந்த எனர்ஜி ஃப்ரம் த சன்லைட் இஸ் மோர் பெனிஃபிஷியல். அதான் வந்து எசன்ஸ் நிறையன்னு சொல்லுவோம். அதில் மற்ற நேரத்தில் பண்ணால் லெஸ் பெனிஃபிட், பட் இட்ஸ் ஓகே, முடியாதவங்க பண்ணலாம். பட் இந்த டைமில் பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட். ஓகேங்களா? இதில் வந்து 8 to 9 asanas included in this 12 ஸ்டெப்ஸில். ப்ளீஸ் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் அப்லோட் பார்ப்போம். எனி டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், வில் கிளாரிஃபை. அண்ட் யூ ஆர் வெல்கம் டு ஜாயின் அவர் சண்டே கேம்ப், கெட் யூர் டிப்ஸ் and guidance, and keep yourself healthy. Health is very important in life, which is acting like foundation. So Surya Namaskar அப்படி asanas மாதிரி யோகா is foundation of your life. ஏன்னா ஹெல்த் இல்லைனா எல்லாமே போச்சு, ஹெல்த் வந்தால் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ glad to join. I am thanking God to share with you, and thank YouTube of course for helping all of us to share our knowledges, our experiences, and that good things of course. Thank you.